Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. முக்கிய செய்தி: காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே நகர்ந்து செல்லும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே நகர்ந்து செல்லும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. வங்கக்கடலில் இன்று மாலை உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் லட்சுமணன். லட்சுமணன், வணக்கம். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றைய நிலவரப்படி அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும், ஆனால் புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு குறைவு என்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஆக இதனுடைய நகர்வை பொறுத்து தமிழகத்தில் எதிர்வரும் நாட்களில் எத்தகைய வானிலை நிலவும்? தென்மேற்கு அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நிலை கொண்டுள்ளதாகவும், மேலும் தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் தமிழ்நாட்டின் கடற்கரை ஓரம் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நகர்ந்து வருவதாகவும் தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையமானது கணித்திருக்கிறது. அந்த வகையில் தென்கிழக்கு அரபிக்கடலில் நன்கு குறிக்கப்பட்ட இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது காற்றழுத்த தாழ்வு நிலையாக குவிந்து இன்று அக்டோபர் 22 காலை 5:30 மணியில் பார்த்தோம்னா அட்சரேகை 8.6 டிகிரியில் அமினிதேவை லட்சத்தீவுக்கு மேற்கே தென்மேற்கு சுமார் 630 கிலோமீட்டர் தொலைவிலும், பனாஜி கோவைக்கு தென்கிழக்கு அருகே பார்த்தோம் என்றால் 1020 கிலோமீட்டர் தொலைவிலும் மைய கொண்டுள்ளதாகவும், அடுத்த 24 மணி நேரத்தில் இது வடமேற்கு மற்றும் வடக்கு பகுதியில் மெதுவாக நகர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இந்த தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் தமிழ்நாடு கடற்கரையில் குறிக்கப்பட்டுள்ள இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இலங்கை கடற்கரையின் தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் இன்று 5:30 மணி அளவில் வடக்கு இலங்கை கடற்கரையில் நன்கு குறிக்கப்பட்டதை குறைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு நோக்கி நகர்ந்து தமிழக கடற்கரை தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் வந்து நிலை கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் வடமேற்கு நோக்கி நகரும் பொழுது அடுத்த 12 மணி நேரத்தில் வட தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திர பிரதேசம் கடற்கரைகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய தென்மேற்கு மற்றும் மேற்கு மத்திய வங்காள விரிகுடாவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், மேலும் அடுத்த 12 மணி நேரத்திற்கு வடக்கு தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் ஆந்திர பிரதேச பகுதியில் கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது புதுச்சேரி, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ் மூன்று மாநிலங்களுக்கு இடையே தான் இது கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், மேலும் இந்த தமிழ்நாடு, புதுச்சேரி, ஆந்திரா மற்றும் 3 மாநிலங்களில் அதிக கனமழைக்கு, அதாவது இந்த கடலை கடக்கும் பொழுது கடலோர பகுதியில் அதிக மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது புயலாக வலுப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்கிறது. மேலும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மிகவும் வலுப்பெற்றால் புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என நேற்று வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் இன்று அந்த புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருப்பதாகவும், மேலும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி அதனை வலிமை இயக்கக்கூடும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் இது அடுத்த 12 நேரத்தில் பார்த்தோம் என்றால் தமிழ்நாடு, புதுச்சேரி, தெற்கு ஆந்திர பிரதேசம் கடற்கரை பகுதிகளில் இந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இந்த புதிய புயலானது கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லட்சுமணன்.